திருவண்ணாமலை பாறை சரிந்து விழுந்ததில் 7 பேர் புதையுண்ட நிலையில் தற்போது 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாறைகளுக்கு கீழ் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. திருவண்ணாமலையில் தற்போது வரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நேரலையில் சுதன் இணைகிறார். சுதன், தற்போது வரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கு. மீட்பு பணிகள் தற்போது எந்த நிலையில இருக்கு? இந்த 5 பேர் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? வணக்கம் ராஜலட்சுமி. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலின் கோர தாண்டவம் காரணமாக திருவண்ணாமலையில் கடந்த 2 நாட்களாக அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக இந்த கனமழை காரணமாக திருவண்ணாமலையில் ஆங்காங்கே மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலையில் ஏற்பட்ட அந்த மண் சரிவில் ராட்சத பாறை ஒன்று உருண்டு அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய வஉசி நகரில் குடியிருப்பு பகுதியில் மீது விழுந்தது. இதில் வீடுகளுக்குள் இருந்த 7 பேர் இந்த இடர்பாடுகளில் சிக்கியதாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து நேற்று மாலை முதலே இந்த பகுதியில் அந்த மீட்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வந்ததன் காரணமாகவும் நேற்று அதிக அளவு இருட்டு சூழ்ந்ததன் காரணமாகவும் அந்த மீட்பு பணியில் சற்று தொய்வு என்பது ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இங்கேயும் முகாமிட்டு இருந்து இந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி வருகிறார். அதேபோல மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள் என அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் இங்கேயே முகாமிட்டு இருந்து இந்த இடர்பாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை மீட்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை இந்த மீட்பு பணியில் 7 பேர் சிக்கியிருந்ததாக வெளியான நிலையில் தற்போது வரை 5 நபர்களின் உடல்களானது மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 உடல்கள் பாறைகளின் இடுபாடர்களுக்குள் சிக்கியிருப்பதாகவும் அந்த உடல்களை மீட்கும் பணியிலும் தற்போது தீவிரமாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் சாலைகள் மிக குறுகலாக இருப்பதன் காரணமாக ஜேசிபி, கிரேன் போன்ற அதிநவீன பெரிய இயந்திரங்களை இங்கு கொண்டு வந்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் குறுகிய சாலையாக இருப்பதன் காரணமாக அந்த அதிநவீன இயந்திரங்களை இந்த பகுதியில் கைகளிலேயே தூக்கிச் சென்று இந்த மீட்பு படையினர் இங்கு இருக்கக்கூடிய அந்த பாறைகள் மற்றும் அந்த இடர்பாடுகளை அப்புறப்படுத்தி இடர்பாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய உடல்களை தற்போது மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலையிலேயே இந்த மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரை முழுவீச்சில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 12 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மீட்பு பணிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை 5 நபர்களின் உடல்கள் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் அனைத்தும் அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 உடல்களையும் விரைந்து கைப்பற்றக்கூடிய பணியில் தற்போது அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதை காண்பதற்காக சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பொதுமக்கள் இங்கு படையெடுத்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மேற்கொண்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் இங்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளிலும் தடுப்புகள் அமைத்து பொதுமக்களை யாரும் உள்ளே அனுமதிக்காமல் தொடர்ந்து மீட்பு பணியில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார்கள். அதேபோல பாறை உருண்டு விழுந்திருக்கக்கூடிய அந்த வஉசி நகர் பகுதியில் அந்த சம்பவம் நிகழ்ந்த பகுதிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்தும் தற்போது காலி செய்யப்பட்டு இங்கு வசித்த வந்த பொதுமக்கள் அனைவரும் அருகாமையில் பாதுகாப்பான இடங்களுக்கு வசிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பாறை விழுந்த பகுதியில் அடுத்தடுத்து நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடுகளும் அந்த கட்டிடங்களில் இருந்து சத்தங்கள் வெளியாவதன் காரணமாக மேற்கொண்டு இந்த பாதிப்பு என்பது அதிகரிக்கக்கூடுமோ என்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பரவலாக மழை என்பதும் விட்டு பெய்த வண்ணமே இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்தடுத்த இடங்களிலும் மண் சரிவு ஏற்பட்ட வண்ணமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்தவரை 7 பேரின் உடல்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக வெளியான நிலையில் தற்போது வரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 பேரின் உடல்களையும் துரிதமாக செயல்பட்டு மீட்கக்கூடிய பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதேபோல மாநில பேரிடர் மீட்பு படையினர், மாவட்ட காவல்துறையினர் மட்டுமின்றி வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் மருத்துவ குழுவினரும் இங்கு தயார் நிலையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. சுதன், மண் சரிவும் அங்கங்கு ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மழையும் விட்டு பெய்வதாக பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த நிலையில இந்த மீட்பு பணிகளால இதனால ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? தற்போதைய மீட்பு பணியோட நிலவரம் என்ன? இன்னும் 2 பேரின் உடல்கள் எவ்வளவு நேரத்தில் மீட்கப்பட வாய்ப்பு இருக்கு?
நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது இந்த பகுதி வஉசி நகர் பொறுத்தவரை அனைத்து சாலைகளும் மிக குறுகிய சாலையாகவே இருக்கிறது. இதன் காரணமாக பிரதான சாலைகளிலிருந்து ஜேசிபி, கிரேன் உள்ளிட்ட ஒரு அதிநவீன இயந்திரங்களை இங்கு கொண்டு வந்து அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை என்பதுதான் இருந்து வருகிறது. பாறைகளை உடைக்கக்கூடிய கருவிகளும் கூட, அதாவது கைகளால் தூக்கி சென்று அங்கு இருந்து பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இயந்திரங்களை மட்டுமே இங்கு கொண்டு வரப்பட்டு அதை பயன்படுத்தி மட்டுமே இந்த மீட்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தாலும் கூட இந்த உடனடியாக இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை என்பதுதான் இருந்தது. ஏனென்றால் இந்த பகுதி முழுவதும் ஏற்பட்ட மின்தடை, அதே போல தொடர்ந்து பெய்து வந்த மழை மற்றும் இருள் காரணமாகவும் அடுத்தடுத்து இந்த மண் சரிவு என்பது நிகழ்ந்து வந்ததன் காரணமாக இங்கு துரிதமாக அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்பதுதான் இருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலையே இந்த மீட்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் என்பது தற்போது வரை முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றுதான் கூறலாம். இந்த மீட்பு பணியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வெளியே இருந்து யாரும் இந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் மட்டுமே இந்த பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தி எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இந்த பணியை முழுமையாக முடிக்க வேண்டும். கூடிய விரைவில் அனைத்து உடல்களையும் இங்கிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரத்தில் இந்த பணியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட இந்த மழை பரவலாக இருந்து வருவதன் காரணமாக மேற்கொண்டு திருவண்ணாமலை பகுதியில் ஆங்காங்கே அடுத்தடுத்து இந்த மண் சரிவு என்பது ஏற்பட்ட வண்ணமே இருக்கிறது. இங்கு பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் கூட அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அதிநவீன இயந்திரங்களால் ஏற்படக்கூடிய அதிர்வின் காரணமாகவும் மேற்கொண்டு இந்த போன்ற மண் சரிவுகள் ஏற்படக்கூடும் என்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்த மண் சரிவிலிருந்து அந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இடத்தின் அருகே சுற்றியிருட்டார பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்தும் தற்போது காலி செய்யப்பட்டு அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு இந்த மீட்பு பணிகளானது துரிதமாக செயல்பட்டு வருகிறது. ராஜலட்சுமி, சுதன், மற்ற இடங்களிலும் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கார்களா? அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது வரை எத்தனை பேர் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது இந்த பெஞ்சல் புயலின் கோர தாண்டவம் காரணமாக இடைவிடாது இந்த மழை என்பது பெய்த வண்ணமே இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மலை பகுதியில் வந்து ஆங்காங்கே இந்த மண் சரிவுகள், அதாவது அந்த மண்கள் வலுவிழந்து மண் சரிவானது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஆந்தாந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறைகள் மலையின் மேல் பகுதியிலிருந்து அதன் அடிவார பகுதியை நோக்கி விருண்டு விழுந்த வண்ணமே இருக்கின்றன. இதன் காரணமாக அந்த மலை பகுதியில் சுற்றுவட்டாரத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளைய தினம் இந்த பகுதியில் பள்ளிகளுக்கும் விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து ஒருபுறம் இந்த இடர்பாடுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை மீட்கக்கூடிய பணி ஒருபுறம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற பகுதிகளில் இதே போன்று ஏதேனும் மண் சரிவு ஏற்பட்டுவிடக்கூடாது. அதே பட்சத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதனால் இது போன்ற உயிரிழப்புகள் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த மலைப்பாதையில் வசிக்கக்கூடிய பகுதிகள் மக்கள் அனைவரும் கண்டறியப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கவும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு தரப்பில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராஜலட்சுமி, திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் இதுவரை 5 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 2 பேரின் உடல்களை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி சுதன்.